மகாலட்சுமி விலாக் சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க அப்படியே விலாகுக்குள்ளே போகலாம். புதன்கிழமை காலையில் இன்றைக்கி வாராகி அம்மன் நான் வீட்டில் கலசம்லாம் வச்சதே இல்லைப்பா. ஆனால் இந்த வாட்டி எனக்கு ஆசையாயிடுச்சு. நம்மளும் கலசம் வச்சு வாராகி அம்மன் என்னது ஆக்ஷாட நவராத்திரியா, அந்த நவராத்திரி நம்மளும் கொண்டாடலாம் அப்படி சொல்லி எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம என்ன பார்க்குறோமோ அந்த மாதிரி நம்மளோட எண்ணம் இப்போ நான் இப்போ என்னோடய சேனல் எப்படி இருக்குது, பூஜை, சமையல், விலாகு அந்த மாதிரி தானே. இந்த மாதிரியே யோசனை ஓடிக்கிட்டே இருக்கும்போது மற்ற சேனலை பார்க்கும்போது அவங்கெல்லாம் பண்ணுறாங்க பூஜை அப்படிங்கும்போது அந்த ஆசை எனக்கும் வந்துருச்சு. நம்மளும் இந்த வருஷம் கலசம் வச்சு நான் வீட்டில் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் நான் கலசம்லாம் வச்சதே இல்லைப்பா. எப்படி வைக்கணும் கூட எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ரொம்ப ஒரு எளிமையான வழிபாடு. சரிங்களா? வச்சு இன்றைக்கி புதன்கிழமை காலையில் ஒரு பூஜை பண்ணேன். சரிங்களா? அந்த வீடியோ தான் இந்த வீடியோ. சரிங்களா? வாங்க அப்படியே கோலம் போட்டுடலாம் அப்படி சொல்லிட்டு இன்றைக்கி நேரத்தில் எந்திரிச்சாச்சுப்பா. 5 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டேன். ஆனால் வாசலை தொளிச்சு வச்சுட்டு நான் வீட்டுக்குள்ளே வேலை செஞ்சிட்டு இருந்தேன். அதனால் வாசல் நல்லா காஞ்சிருச்சு. அதனால் ஒரு படியிலலாம் அழகாக ஒரு கோலம் போட்டுக்கலாம் அப்படி சொல்லி கோலம் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எத்தனை கோலங்கள் இருந்தாலும் நமக்கு இந்த பூ வரையாமல் அந்த நாளே எனக்கு ஓடாது அப்படிங்கிற மாதிரி என்னோடய ஃபேவரட்டான பூ தான் இந்த படியில் போடுற கோலம். சரிங்களா? அப்புறம் இது என்னமோ வரைஞ்சி அது என்னமோ மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி போட்டு விட்டாச்சு. இனிமேல் படியில் நான் நினச்சிருக்கேன் அச்சு வச்சே படியில் போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். கேமராவை கரெக்டாக ஃபிட் பண்ணி வச்சுட்டு போய் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி ஒரு அழகான கோலம் தான் போட போகிறேன். சரிங்களா? அழகாக வந்துருந்துச்சு. எனக்கே கோலம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. கோலத்தை அப்படியே கொஞ்சம் ஸ்பீடு பண்ணியிருக்கேன். பாருங்கள், ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பாருங்களேன், அந்த வளைவே கரெக்டான சைஸாக வரைஞ்சிருந்தேன். ஒவ்வொரு கோலம் இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் வரையும் போது கோலம் ஒரு டிராயிங் தானே. அது ஒவ்வொரு நாளைக்கு வரையும் போது அழகாக அது கரெக்டாக வந்துடும். ஒவ்வொரு நாளைக்கு தப்பு தப்பாக வந்துடும். பார்த்துருக்கீங்களே, என்னோடய வீடியோலேயே நிறையா இருக்குது. நான் ஷார்ட் வீடியோலையும் சொல்லியிருப்பேன். இன்றைய கோலம் இந்த மாதிரி தான் அமைஞ்சது. அந்த மாதிரி இன்றைக்கி நல்லா அமைஞ்சிச்சுப்பா. பாருங்கள், அப்படியே கோலம் கடகடன்னு போட்டாச்சு. பக்கத்தில் சரி ஸ்டார் போட்டு விட்டுலான்னு சொல்லிட்டு ஸ்டாரே பக்கத்தில் சுற்றி போட்டாச்சு. சரிங்களா? ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு கோலம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் அப்படியே கோலம் போட்டாச்சு. சுற்றியும் ஸ்டார் போட்டாச்சு. அப்புறம் அந்த நான் கோலம் நோட்டில் வரைஞ்சி வச்சுருக்க டிசைன் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரியே பார்த்துட்டு மனப்பாடமாக போட்டுட்ருக்கேன். சரிங்களா? ஒவ்வொரு நாளைக்கு ஏதோ ஸ்கூலில் பிட் அடிக்கிற மாதிரி நோட்டை பக்கத்தில் வச்சு வரைவேன். இன்றைக்கி மனப்பாடமாகவே வரைஞ்சாச்சு. சரிங்களா? ரொம்ப அழகாக இருக்குல்ல கோலம். வாங்க அப்படியே துளசி மாடத்துக்கு ஒரு குட்டி பூஜை பண்ணிடலாம். சரிங்களா? துளசி மாடத்துக்கு பூஜை பண்ணாதான் எனக்கு அந்த நாளே நல்லா போகும். சரிங்களா? பக்கத்து கம்மிலேருந்து பூ பறிச்சிட்டு வந்திருந்தேன். அரளிப்பூ, பூக்கள் வச்சுக்கலாம் விநாயகர் அப்பாவுக்கு. விநாயகர் அப்பாவுக்கு அப்படியே பூக்கள் வச்சுட்டு அப்படியே துளசி மாடத்துக்கும் பூக்கள் வச்சு விட்டுக்கலாம். பூக்கள் வச்சாச்சு. ரொம்ப அழகாக இருக்குல்ல. அப்புறம் உருளி அலங்காரம் பண்ணிடலாம். இன்றைக்கி செம்பருத்தி பூ நிறையா பூத்து இருந்துச்சு அந்த பக்கத்து கம்பெனியில். அதனால் உருளி அலங்காரம் பண்ணிடலாம் சொல்லி உருளி அலங்காரமும் பண்ண ஆரம்பித்தாச்சு. பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு பத்தி கட்டிடலான்னு சொல்லிட்டு துளசி மாடத்துக்கும் விநாயகர் அப்பாவுக்கும் ஒரு பத்தி தினமுமே காட்டிடுவேன். இப்படி காட்டிட்டு ஒரே ஒரு பூக்களை வச்சாதான் எனக்கு மனசே திருப்தியாக இருக்கும். அந்த நாளே நல்லபடியாக ஸ்டார்ட் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அப்படியே ஒரு பழக்கமாகவே ஆயிடுச்சுப்பா. தினமும் எனக்கு வாசலில் நிலைவாசலில் பத்தி மனம் இருந்தே ஆகணும் காலையில். ஆனால் அப்படியே நடக்கும் போது அப்படியே மணக்கணும் வாசல். அந்த மாதிரி வச்சுக்கணும் வாசலை. இந்த மாதிரி தான் நான் வச்சுக்குவேன். பாருங்கள். அப்புறம் அப்படியே கோலத்தெல்லாம் பார்த்துட்டு அப்படியே உருளி அலங்காரம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குல்ல. சிம்பிளான உருளி அலங்காரம் தான். ஒரே ஒரு செம்பருத்தி போட்டு 4-5 அரளி போட்டிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படியே வாங்க பாருங்கள். இப்படி தான் இன்றைக்கி நம்ம வாசல் இருந்தது. எனக்கு இந்த வீடியோ எடுக்கிறது அதை எடிட் பண்ணி கொடுக்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும்பா. அது அப்படியே பழக்கமாகவே ஆயிடுச்சுப்பா. இனி அதை யாராலும் மாற்ற முடியாது. வாங்க அப்படியே போய் நம்ம முதல்ல வாழ்க்கையில் முதல்ல நான் கலசம் வைக்க போகிறேன் இன்றைக்கி.
அதனால் வந்து நல்ல ஒரு தேங்காவை என் பையனை வாங்கிட்டு வர சொன்னேன். என் பையன் நல்லா ராசியான பையன். அவங்க கையால் வாங்கிட்டு வர சொல்லி அது கலசத்துக்குள்ளே நான் என்னென்ன போட போகிறேன்னா, வெள்ளி நம்மளால் முடிஞ்ச தங்கம், காயினு எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் ஒரு மூக்குத்தி போட போகிறேன். சரிங்களா? புது மூக்குத்தி தான், திருகாணி தொலைஞ்சு போச்சு. அதனால் அப்படியே வச்சுருப்பேன். அந்த மூக்குத்தி, வெள்ளி காயினு, அப்புறம் சில்லற காயினு, ஒரு தங்க மூக்குத்தி, ஒரு வெள்ளி செயின், அந்த மாதிரி ஏதோ ஒன்று ₹1 கூட போட்டு கலசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்த்த வரைக்கும், கேட்ட வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி வைக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் டைம் வைக்கிறேன். எனக்கு வந்து இதை பற்றி தெரியாது. ஆனாலும் எதுவுமே வந்து நம்ம கற்றுக்கிறது தானே, அதனால் வந்து பழகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாராகி அம்மன் நான் கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி நம்மளும் வந்து கலசம் வச்சு இந்த 9 நாள் வந்து தீபம் ஏற்றி சாமி கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கலசத்துக்கு வந்து தேங்காயில் வந்து மஞ்சள் வந்து அம்மனை நினச்சி வந்து பூசிகிட்ருக்கேன். அந்த தேங்காவே ஒரு பார்க்குறக்கு ஒரு அம்மன் மாதிரி தான் இருந்துச்சு. அங்கே பாருங்களேன், ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஒவ்வொன்றும் அந்த மாதிரி நமக்கு அமையும் போலப்பா. அப்புறம் வந்து பாருங்களேன், தெரியுதா? அந்த ஃபேஸ் மாதிரி தான் இருக்காங்க, வாராகி அம்மன் மாதிரி தான் இருக்கிறாங்க. அப்புறம் வந்து அவங்கள நினச்சிட்டு நான் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன். அந்த வேண்டுதல் நல்லபடியாக நடந்துச்சுன்னா வருஷம் இந்த மாதிரி உங்களுக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்கேன். சரிங்களா? அப்புறம் வந்து எங்கள் அம்மா கொடுத்த வந்து இது ஒரு குட்டியோண்டு கலசம். ஒரு கலசம்னா ஒரு சொம்பு. சொம்பு நிறையா நல்ல தண்ணி நிரப்பிட்டு காயின் போடுறேன், வெள்ளி காயின் போடுறேன். சரிங்களா? வெள்ளி காயின், அப்புறம் வந்து தங்கம் போடலாம். என்ன வேணால் மூக்குத்தி கூட போடலாம்ப்பா, நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை போடலாம். சரிங்களா? இப்படி தான் செய்யணும் அப்படிலாம் இல்லை. எளிமையாக நம்ம வந்து சாமி கும்பிட்டாலே நமக்கு வந்து கடவுள் அருள் தருவாங்க. வெள்ளி செயின் போட்டேன். அப்புறம் கொஞ்சம் காயின்ஸ் இருந்துச்சு, காயின்ஸும் போட்டாச்சு. சரிங்களா? போட்டுட்டு அப்புறம் வந்து என்ன போடுறேன், பச்சை கற்பூரம், ஏலக்காய், ஜவ்வாது, இந்த மாதிரி வாசனை உள்ள பொருட்கள் வந்து கண்டிப்பாக வந்து தண்ணீரில் வந்து சேர்க்கணும். சரிங்களா? அப்புறம் வந்து கண்டிப்பாக ஏலக்காய், அப்புறம் வந்து ஜவ்வாது எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஜவ்வாது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் தண்ணீரில். ஜவ்வாது கொஞ்சம் சேர்த்தாச்சு. அந்த தண்ணி ரெடி பண்ணும் போதே அப்படி ஒரு கமன்னு ஒரு நல்ல ஒரு ஸ்மெல்லு. பச்சை கற்பூரம் எங்கள் வீட்டில் நான் உப்பு அரிசி பருப்பு வாங்குறேனோ இல்லையோ, பச்சை கற்பூரம் ஸ்டாக்கு வச்சுட்டே இருப்பேன்ப்பா. எனக்கு அவ்வளோ பிடிக்கும் பச்சை கற்பூரம். அப்புறம் வந்து ஏலக்காய், ஒரு 4 ஏலக்காய் வந்து உடச்சி உள்ளே போட்டு, அப்புறம் வந்து இது மா இலை வந்து பறிச்சுட்டு வந்திருந்தேன். ஒரு 7 இலை இருக்கிற மாதிரி வந்து வச்சுட்டு அந்த மா இலையில் அப்படியே வந்து இந்த தெய்வத்தை அமர வைக்கும் போது அவ்வளோ ஒரு அழகு. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்ப்பா என் கண்ணால் பக்கத்தில். நான் வந்து யார் வீட்லேயும் பார்த்ததும் இல்லை. இந்த டிவியில், இன்ஸ்டாகிராமில், வீடியோவில் தான் பார்க்குறேன். கலசம் வைக்கிறது அப்படி சொல்லுவாங்கள்ல, இன்றைக்கி தான் நான் நேரில் பண்ணுவோம். எனக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி. அந்த மா இலை மேலே அந்த அம்மனை வந்து அமர வைக்கும் போது அதை பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு நல்லா இருக்குப்பா. அதனால தான் இந்த வருஷம் நானும் வந்து வரலட்சுமி நோம்பு சொல்லுவோம்ல, இந்த சரஸ்வதி பூஜை வரும்ல, அதெல்லாம் வந்து நானும் வந்து இந்த வாட்டி வந்து இந்த பூஜையெல்லாம் செய்யலான் இருக்கேன். எனக்கே வந்து ஆசையாக இருக்குது, இந்த மாதிரி கலசம் வழிபாடு நம்மளும் பண்ணணும்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லி வாராகி அம்மனை நினச்சிட்டு, அம்மா நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து இருங்க அப்படி சொல்லிட்டு வேண்டிட்டு, மனசுக்குள்ளே வேண்டிட்டு அப்படியே வந்து வச்சுட்டேன். பாருங்கள், பார்க்குறக்கு அவ்வளோ அழகு. சரிங்களா? அப்புறம் வந்து பூக்கள் வச்சுக்கலாம். ரோஜாப்பூ வாங்கி வச்சுருந்தேன். சரின்னு சொல்லி ரோஜாப்பூ வச்சுக்கலாம். அப்புறம் வந்து இந்த மஞ்சள் கயிறு கட்டுவாங்களாம்ப்பா, எனக்கு தெரியாது. அப்புறம் வந்து விசாரித்ததில் மஞ்சள் கயிறு விரலி மஞ்சள் வாங்கி கட்டி விடணும்பா அப்படி சொன்னாங்க. இந்த பக்கத்தில் உள்ள கடையில் கேட்டால் விரலி மஞ்சள் கிடைக்கவே மாட்டேங்குதுப்பா, அதனால் வேறு எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்த்து வாங்கிட்டு வந்து மஞ்சள் கயிறு கட்டணும். அப்புறம் பச்சை கற்பூரமே நிறைய தூவிக்கோங்க. சரிங்களா? நமக்கு வந்து தெய்வத்தை இழுத்துட்டு வர்றதுக்கு, நம்ம வீட்டில் அமர வைக்கிறதுக்கு இந்த பச்சை கற்பூரம் தான் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு சக்தி, நல்ல ஒரு ஆற்றல் தரும். அப்புறம் வந்து கீழே வந்து மஞ்சள்லேயே வந்து தடவி அதில் ஒரு கோலம், சிம்பிளான கோலம் போட்டுடலாம்னு சொல்லிட்டு வெளியே போட்டிருந்தெல்லாம் கோலம் அதே மாடல் கோலம் தான் போட்டேன். இங்கேயும் அழகாக இருந்துச்சு. அப்படியே வந்து குட்டியாக ஒரு கோலம் போட்டுடலாம். எனக்கு வந்து திடீர்னு எனக்கு வந்து இந்த மாதிரி கலசம் வச்சு சாமி கும்பிடணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுப்பா. எதுவுமே வந்து அந்த சாமியோட அருள் இல்லைன்னா நம்மளால் வந்து எதுவும் பண்ணவும் முடியாது, செய்யவும் முடியாது, நினைக்கவே ஃபஸ்ட்டு முடியாது. இப்போ வந்து வாராகி அம்மன் வந்து நான் திடீர்னு தான் கும்பிட்றேன். இல்லை கோயிலுக்கெல்லாம் போவேன். எங்கள் கோயம்புத்தூரில் வந்து ஈச்சனாரி பக்கத்தில் வாராகி அம்மன் கோயில் இருக்குது. கோயிலுக்கெல்லாம் போவேன்.
ஆனால் வந்து வீட்டில் இந்த அளவுக்கு கும்பிட்றேனான்ட்டு நான் கலசம் வச்சோடனே 2 குழந்தைங்க வீடு தேடி வந்துட்டாங்க. ஃப்ரெண்டோட பிள்ளைங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து என்ன நினச்சி சாமி கும்பிட்டுட்ருக்கோமோ அப்போது பொம்பளை குழந்தைங்க வந்தாங்கன்னா தெய்வமே நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி அர்த்தம். சரிங்களா? அவங்களுக்கு நான் தண்ணீர் கொடுத்துட்டு ஏதோ ஒன்று சாப்பிட்றக்கு ஏதோ ஒரு இனிப்பெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே வந்து அவங்க கூட பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து பிரசாதம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து சிம்பிளான புளியோதரை தான் செஞ்சு வச்சு சாமி கும்பிட போகிறேன். சரிங்களா? நாளைக்கு வந்து ஏதாவது பொங்கல் ஏதாவது செய்யலான் இருக்கேன். சரிங்களா? அப்புறம் வந்து இந்த மாதிரி எளிமையான நமக்கு என்ன முடியுமோ அதை வச்சு வந்து நம்ம தெய்வத்தை வந்து சாமி கும்பிடலாம். நிறையா படைச்சி தான் நீங்கள் வந்து சாமி கும்பிடணும் அப்படிலாம் இல்லைப்பா. நான் வந்து ரொம்ப எளிமையாக தான் சாமி கும்பிடுவேன். ஆனால் மன நிறைவாக இருக்கும். எனக்கு மன நிறைவாக இருந்துச்சு. அந்த வாராகி அம்மனே வந்து நம்ம வீட்டில் வந்து அமர்ந்து இருக்கிற மாதிரியே இருந்தாங்க. அப்புறம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. இந்த என்னது கலசம் பார்க்குறது அவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குப்பா. அதை விட இந்த விளக்கெல்லாம் ஏற்றிட்டு இந்த இடத்த பார்க்கும்போது அடாடா, அப்படியே வந்து தெய்வம் வந்து நம்ம வீட்டில் வந்து அப்படியே அமர்ந்து அப்படியே இருக்கிற மாதிரியே இருந்தாங்க. பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்காங்க. அதனால தான் இந்த வரலட்சுமி நோம்பிலாம் வந்து எல்லாருமே சாமி கும்பிட்றாங்க போல். எனக்கு அதெல்லாம் வந்து விவரம் பத்தாதுப்பா. இதெல்லாம் நான் பண்ணதில்லை. ஆனால் இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக நானும் வந்து வரலட்சுமி நோம்பெல்லாம் வந்து பண்ண போகிறேன். சரிங்களா? அப்புறம் வந்து அப்படியே வந்து சூடம் பத்தியெல்லாம் காட்டியாச்சு. எனக்கு தெரிஞ்ச மாதிரி வாராகி அம்மன் வருக அப்படி சொல்லிட்டு மனசுக்குள்ளே சொல்லிட்டு அப்படியே வந்து சாமி கும்பிட்டாச்சு. சரிங்களா? சிம்பிளான சாமி தான். வாராகி அம்மன் பாடல் கூட எனக்கு தெரியாது. இனிமேல் தான் பழகணும். பழகிக்கிட்டு அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பாட்டு பாடி வந்து நான் வாராகி அம்மன் பாடல் பாடி உங்களுக்கு நான் வீடியோ தரேன். எல்லோருக்கும் நல்லதே நடக்கும். ஏதாவது வேண்டுதல் இருந்தால் கண்டிப்பாக வேண்டிக்கோங்கப்பா. சரிங்களா? எல்லோருக்கும் நல்லதே நடக்கணும் அப்படி சொல்லிட்டு வாராகி அம்மன்கிட்ட வேண்டியாச்சு. வேண்டி முதல் நாள் பூஜை வந்து சிம்பிளான பூஜை பண்ணியாச்சு. நான் திடீர்னு தான் முடிவெடுத்தேன். நானே கலசம் வைப்பேனே எனக்கே வந்து எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு திடீர்னு வந்து தோணிருச்சு. அதனால் திடீர்னு தேங்காய் வாங்கிட்டு வர சொல்லி வீடெல்லாம் க்ளீன்லாம் பண்ணியாச்சு. வீடெல்லாம் சுத்தமாக இருக்குது. திடீர்னு தோணி எனக்கு கலசம் வச்சு ஆகணுங்கிற மாதிரி என் மனசு சொல்லிகிட்டே இருந்துச்சு. அதனால் சரின்னு சொல்லி வச்சாச்சு. வாராகி அம்மனை நினச்சும் சாமியும் கும்பிட்டாச்சு. எல்லோருக்கும் நல்லதே நடக்கும். சரிங்களா? இந்த 9 நாள் வந்து நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு நான் வந்து பூஜை பண்ண போகிறேன். சரிங்களா? கலசம் வழிபாடு பண்ணலான் இருக்கேன். அப்படியே நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. சரிங்களா? அப்புறம் அட்சதை வந்து கண்டிப்பாக எல்லா தெய்வங்களுக்கும் வந்து எல்லா பூஜையிலையும் வந்து நான் வந்து இந்த அட்சதை வந்து தெய்வங்களுக்கு போட்டுடுவேன். வந்து போட்டால் ரொம்ப அவங்க சந்தோஷமாக இருப்பாங்களாம்மா. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாம்மா தெய்வங்கள் எல்லாருக்குமே அட்சதை வந்து. அதனால் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அட்சதை. எல்லோருக்கும் நல்லதே நடக்கும். சரிங்களா? அப்படியே வாங்க அப்படியே பாருங்கள். ரொம்ப அழகாக இருந்தாங்க. திடீர்னு நடந்த பூஜை. திடீர்னு யோசனை வந்து திடீர்னு நான் வந்து வாராகி அம்மன் கும்பிடலாம் அப்படி சொல்லி முடிவெடுத்து திடீர்னு கலசம் வச்சு திடீர்னு ஒரு குட்டி பூஜை. ரொம்ப அழகாக இருந்துச்சு. மன நிறைவாக இருந்துச்சு. கலசம் பார்க்குறக்கு எனக்கு அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்கிறாங்க. கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கிறாங்க. பாருங்களேன் எவ்வளோ மங்களகரமாக அந்த இடமே பாருங்கள். ஒரு அப்படியே மகாலட்சுமியே வந்து அப்படியே வீட்டில் வந்து அமர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. ரொம்ப நல்லா எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் கலசம் வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு பித்தாளையில் ஒரு சொம்பு வாங்கலான் இருக்கேன். சரிங்களா? ஒரு பித்தாளையில் நல்ல பெரிய சொம்பு ஒன்று கண்டிப்பாக வாங்கியே ஆகணும். அதுக்கு வந்து காசு சேர்த்து வச்சு நம்ம வந்து ஒரு சொம்பு வாங்குகிறோம். இந்த சொம்பு வந்து எங்கள் அம்மா கொடுத்தது தான். இது வந்து காப்பர் சொல்லுவோம்ல, அது மெட்டல் பேர்லாம் எனக்கு தெரியலப்பா. பித்தாளை கிடையாதுப்பா, அந்த காப்பரா அந்த சொம்பு. அதை வச்சு நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு. அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும். எல்லோருக்கும் வாராகி அம்மன் துணை. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். வீடியோ பிடிச்சா லைக்